இந்த ஃபேட்டி லிவர் நிறைய ஸ்டேஜஸ் இருந்தாலும் 90% எல்லாருக்குமே கிரேட் 1 ஃபேட்டி லிவர் தான் இருக்கும். இதுக்கு ஃபுட் ஸ்டைல் சேஞ்சஸே போதுமானதா சொல்லப்படுது. பட் இந்த ஃபேட்டி லிவரை கண்டிப்பா நம்ம சரி பண்ணலன்னா நமக்கு உடம்புல எங்க வீக்கம் இருக்கு, ரத்த நாளங்கள்ல எங்க வீக்கம் இருக்கு, நரம்புகள்ல எங்க வீக்கம் இருக்கு, அது எல்லாத்தையுமே சரி பண்ணக்கூடிய தன்மை அன்பு தோழிகளுக்கு இனிய வணக்கம். இன்னைக்கு பதிவுல பார்க்கக்கூடிய ஒரு விஷயம், நிறைய பேரு நம்ம ஸ்கேன் பண்ணும்போதுதான் நமக்கு தெரிய வரும் நமக்கு ஃபேட்டி லிவர் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. இந்த ஃபேட்டி லிவர் நிறைய ஸ்டேஜஸ் இருந்தாலும் 90% எல்லாருக்குமே கிரேட் 1 ஃபேட்டி லிவர் தான் இருக்கும். இதுக்கு ஃபுட் ஸ்டைல் சேஞ்சஸே போதுமானதா சொல்லப்படுது. பட் இந்த ஃபேட்டி லிவரை கண்டிப்பா நம்ம சரி பண்ணலன்னா நமக்கு இன்கன்வீனியன்ஸ் இருக்கு, நிறைய டைஜஷன் கம்ப்ளைண்ட்ஸ் எல்லாம் வரும். சோ இதை சரி பண்றதுக்கு ஒரு 5 உணவுப் பொருட்களை பத்தி தான் இன்னைக்கு பதிவுல நம்ம சொல்ல போறோம். சோ இந்த 5 பொருள்ல முக்கியமான முதல் விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா காட்ஸ் அப்படின்னு நம்ம சொல்றோம். காட்னா என்னங்க? பிட்டர் காட், பாட்டில் காட், ரிச் காட், இந்த மாதிரி காட்னு இருக்கிறது எல்லாமே. காட்னா என்ன? பாதுகாக்கிறது இல்லைங்களா? அந்த மாதிரி நம்மளுடைய கல்லீரலை பாதுகாக்கக்கூடிய ஒரு தன்மை இந்த நீர் காய்கறிகளுக்கெல்லாம் இருக்கு. சோ புடலங்காய், பீர்க்கங்காய், சொரக்காய், வெள்ளை பூசணிக்காய், இதுக்கு எல்லாத்துக்குமே அந்த தன்மை உடையதா இருக்கு. அதுல இருக்கக்கூடிய அயன், ஃபோலிக் ஆசிட், குறிப்பா விட்டமின் ஏ, சி, பி, இ, கே, இந்த மாதிரியான உயிர்ச்சத்துக்கள், அது கூட அதுல இருக்கக்கூடிய அதிகப்படியான நார்ச்சத்து. சோ இது எல்லாமே அந்த கல்லீரல் கொழுப்பை கரைக்கக்கூடியதாக இருக்கு. அடுத்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னா வெள்ளரிக்காய். இந்த வெள்ளரிக்காயோட தன்மை என்ன தெரியுங்களா? இது ஒரு டீடாக்சிஃபைங் ஏஜென்ட். சார், நம்ம உடல்ல இருக்கக்கூடிய தேவையில்லாத கழிவுகளை எல்லாமே வெளியேற்றக்கூடிய தன்மை இந்த வெள்ளரிக்காய்க்கு இருக்கு. கல்லீரல்ல இருக்கக்கூடிய கழிவுகளை மட்டும் வெளியேற்றாம நம்மளுடைய சிறுநீரக கழிவுகளையும் வெளியேற்றக்கூடிய தன்மை இந்த வெள்ளரிக்காய்க்கு இருக்கு. சோ ரெகுலரா ஃபேட்டி லிவர் தொந்தரவு இருக்கக்கூடியவங்க வெள்ளரிக்காய் சேர்த்துக்கிட்டாலே ஃபேட்டி லிவர் சரியாயிடும் இல்லைங்களா? அடுத்து பார்த்தோம்னா தக்காளி பழம். தக்காளியில சல்பர், குளோரின் 2 உயிர்ச்சத்துக்கள் இருக்கு. இது ரெண்டுக்குமே என்ன தன்மை இருக்கு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, நம்ம கல்லீரல் சுத்தி இருக்கக்கூடிய கொழுப்பு படிவத்தை அப்படியே கரைச்சு வெளியே தள்ளிடும். சோ தக்காளி சூப் எடுத்துக்கலாம், தக்காளி சாலட் மாதிரி எடுத்துக்கலாம், ஹாட் வாட்டர்ல போட்டு ஜஸ்ட் வாஷ் பண்ணிட்டு அப்படியே சாப்பிடவும் செய்யலாம். இதெல்லாம் செய்யும் பொழுது கல்லீரல் கொழுப்பு நல்லபடியா குறையறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அடுத்து பாத்தீங்கன்னா பூண்டு. பூண்டு டயலைல் சல்பைடு அப்படிங்கிற உயிர்ச்சத்து பொருள் இருக்கு. இது என்ன பண்ணுது அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, கல்லீரல் சுத்தி இருக்கக்கூடிய கொழுப்பு படிவத்தையும் குறைக்கும், உங்க ரத்தத்தில் இருக்கக்கூடிய கொழுப்பையும் குறைக்கக்கூடிய தன்மை உடையதாக இருக்கிறது பூண்டு. சோ யாருக்கெல்லாம் ஃபேட்டி லிவர் இருக்கோ அவங்க நைட் நேரத்துல ஒரு 4-5 பல்லு பூண்டை பால்ல போட்டு வேக வச்சு நல்லா மசிச்சுட்டு அது கூட 2 சிட்டிகை மஞ்சள் தூளும் 2 சிட்டிகை மிளகு தூளும் சேர்த்து எடுத்துக்கணும். இது ஏன் சேர்த்து எடுக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இது ரெண்டுமே ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ஏஜென்ட். சோ உடம்புல எங்க வீக்கம் இருக்கு, ரத்த நாளங்கள்ல எங்க வீக்கம் இருக்கு, நரம்புகள்ல எங்க வீக்கம் இருக்கு, அது எல்லாத்தையுமே சரி பண்ணக்கூடிய தன்மை பூண்டுக்கு இருக்கு. ஏன்னா பூண்டு ஒரு நேச்சுரல் ஈகோஸ்பிரின். ஈகோஸ்பிரின்னா என்னங்க? நம்ம ரத்த நாளங்கள்ல அடைப்பு ஏற்படாம தடுக்கக்கூடிய ஒரு மருந்து. அந்த நேச்சுரலான ஒரு ஈகோஸ்பிரின் நம்ம இயற்கை நமக்கு கொடுத்த கொடையாக இருக்கக்கூடிய பூண்டுக்கு இருக்கு. லாஸ்ட் பட் நாட் த லீஸ்ட், கிரீன் டீ. கிரீன் டீல பாத்தீங்கன்னா 75% கல்லீரல் கொழுப்பை குறைக்கக்கூடிய தன்மையுடையதாக இருக்கு. 75% குறைக்குது அப்படின்னு சொன்னா, இந்த ஃபேட்டி லிவர் சேஞ்சஸை குறைக்குதுன்னா அதுல என்ன காம்போனன்ட் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா பாலிஃபினால்ஸ். சோ இது எல்லாமே அந்த ஆன்டி ஆக்சிடென்ட் தன்மை எல்லாமே என்ன பண்ணுதுன்னா, கல்லீரலை சுத்தப்படுத்தி கல்லீரல் சுத்தி இருக்கக்கூடிய கழிவுகளை வெளியேற்றி கல்லீரல் கொழுப்பையும் குறைச்சு அதே சமயம் நம்ம கல்லீரல் செயல்திறனையும் மேம்படுத்தி கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது கிரீன் டீ. சோ இந்த 5 உணவுப் பொருட்களை பயன்படுத்தி இந்த ஃபேட்டி லிவர் அப்படிங்கிற ஒரு விஷயம் நம்ம யாருக்குமே இல்லாத மாதிரி பண்ண முடியும் இல்லைங்களா? ட்ரை பண்ணி பாருங்க. இதே மாதிரி இன்னொரு ஆரோக்கிய குறிப்போட நான் உங்களை சந்திக்கிறேன். இயற்கையோடு இணைவோம், ஆரோக்கியமாக இருப்போம், ஆனந்தமாக வாழ்வோம். நன்றி, வணக்கம்.